முதலாளி இது உடச்சு உரிக்காங்க இருக்கையில செஞ்சிருக்கணும் முதலாளி அவனுங்க போஸ்டர்ல இருக்கிற மூஞ்சில காரி திருப்பிருக்காங்க. சி ஆபீஸ் எப்படி கசைக்கு போட்டாங்க ஒன்று கூட தெரியல முதலாளி. உடைக்கணுமா? யாரா பவானி அதுங்க ஆளுகளோட வந்துச்சு. நீதான் அதுங்க புடிச்சு வச்சிருந்த சோத்துல போஸ்டர் ஒட்டினியாம. அங்க ஏபிசி தானே போட்டுருச்சு. அப்ப அதுங்க சொன்னது சரிதான். என்னன்னு ஏபிசினா ஏ பவானி குமாராம. ஏய் இதெல்லாம் நீ சொல்லக்கூடாதா முதலாளி? எனக்கு அவர் பவானி தான் தெரியும். இப்ப வந்து ஏ பவானி குமார் தான் நான் என்ன பண்றேன்? அப்படின்னா குமார் கேள்வி வரலாம். நானும் இதான் கேட்டேன் குழந்தை. எவனோ ஒரு சோசியக்காரன் தான் குமாருக்கு வர்ற கேக்கு பதிலா சீய போட சொல்லிருக்காங்க. இருக்கிற குழப்பத்துல இவங்க வேற நவகிரகங்களும் நாலா பக்கமும் நம்மளை காக்குனா ஒத்தையா அந்த குழந்தையால என்னதான் பண்ண முடியும்? ஆனா உனக்கு வேடிக்கை படிச்சவன் தான். கட்சியினருக்கு நான் சொல்வது என்னவென்றால் தேர்தல் வேலை போல காரணமாக எங்கேயாவது கவனக்குறைவால் ஏதாவது தவறு நடந்திருந்தால் ஒரு சக மனிதனாக நினைத்து என்னை படித்து விடும்படி மிக பணிவுடன் கேட்டுக் கொள்கிறேன். இப்படிக்கு குழந்தைசாமி 32வது வருஷம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். அந்த அம்மா பாத்ரூம் போகணும்னு சொல்றாங்க. சரி, இன்ஸ்பெக்டர் வரதுக்குள்ள சீக்கிரம் கூட்டு போயிடுவோமா? ஓகே சார், வாமா.